காலை ஒளி. எழுதியவர் திருமதி டோரா எட்வின். வானமும் பூமியும் நீ கண்ணால் காண்கிற யாவும் ஒழிந்து போம், என் வார்த்தைகள் ஒழிந்து போவதில்லை. என் வார்த்தைகள் சிருஷ்டிக்கும் வல்லமை உடையவை, ரட்சிக்கும் கிருபை உடையவை, உயிர்ப்பிக்கும் சக்தி உடையவை. என் வசனம் வெளிச்சம், எந்த பாவ இருளையும் அது ஊடுருவி போகும். எந்த கொடிய பாவியையும் என் வசனம் ரட்சிப்புக்குள் வழி நடத்தும். என் வார்த்தைகள் உன் ஆத்துமாவுக்கு ஆகாரம், ஜீவ தண்ணீர் உன்னை திருப்தி செய்யும். வானத்தின் மன்னா ஆகும். மழையானது பொழியும் பனித்துளிகள் புல்லின் மேல் இறங்குவது போல என் வசனம் இறங்கும். நீ பரதேசியாய் தங்கும் இந்த பூமியில் என் வசனங்கள் உன் கீதங்களாகட்டும். அது இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். அது தன்னை கையில் பிடித்து கொண்டிருப்பவரையும் அதை கேட்பவரையும் நியாயம் தீர்க்க வல்லது. அது எல்லையற்றது, மகா விஸ்தீரமானது. அது நோய் தீர்க்கும் மருந்து. அது தேவ வார்த்தை. ஜீவனும் வல்லமையும் அதில் உண்டு. அது இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானது. ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகை அறுக்கிறதாயும் இருக்கிறது. இவ்வுலகில் கிரியை செய்து கொண்டிருக்கிற எல்லா அந்தகார சக்திகளுக்கும் மேலாக என் வசனம் பிரகாசித்து கொண்டிருக்கிறது. வேறு ஒளி இல்லை. அதை நீ பிரியத்தோடு படிக்க வேண்டும், தியானம் செய்ய வேண்டும். அதன் குரலுக்கு கீழ்ப்படிய உன்னை ஒப்பு கொடுக்க வேண்டும். என் மகிழ்ச்சி பெருகி வரும். ஆதார வசனம்: கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். சங்கீதம் 119:1.